This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி இரண்டாவது நாளாக தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் விவேகானந்தர் மண்டபம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு திடீரென அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பிரதமருடைய பாதுகாப்புக்குன்னு புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். மறுபடியும் இப்போ விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வதற்கு பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கே, என்ன காரணம்? திலகவதி, பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் இரண்டாவது நாளாக தியானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அதே நேரத்தில் இப்போ வரக்கூடிய இங்கே கன்னியாகுமரியை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய எண்ணிக்கை அதிகம். நேற்றைய தினமே பிரதமர் வருகையின் பொழுது அந்த நேரத்தில் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருந்தார்கள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இரண்டாவது நாளான இன்று காலை 8 மணிக்கு வழக்கம் போல காலை 8 மணிக்கு இந்த இடத்தில் படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் உள்ளே செல்வதற்கு எப்பொழுதும் அனுமதி இருக்கும். இரண்டாவது நாளாக இன்று பாதுகாப்பு ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கும் சிரமம் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு அனுமதியை காவல்துறையினர் அளித்திருக்கிறார்கள். வழக்கம் போல காலை 8 மணிக்கு படகு மூலமாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலும் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருமே தங்களுடைய ஆதார் அட்டையை கொடுத்து இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஆதார் அட்டை பதிவு செய்ததற்கு பிறகாக படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் மொபைல் போன் எடுத்து செல்லக்கூடாது, உடைமைகள் எதுவுமே வரக்கூடிய பயணிகள் பேக் அவர்களோட உடைமைகள் எதுவும் வைத்திருந்தால் எடுத்து செல்லக்கூடாது, எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் எடுத்து செல்லக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை இங்க இருக்கக்கூடிய இடத்தில் காவல்துறையினர் அதை சோதனை செய்த பிறகு வரக்கூடிய உடைமைகள் அனைத்தையுமே சோதனை செய்து அவர்களுடைய என்ட்ரி ஆதார் டீடைல்ஸ் உள்ளிட்ட என்ட்ரி எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். எப்போதும் காலை 8 மணிக்கு படகு சேவை மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லலாம். எனவே அதன் அடிப்படையில் இன்று இரண்டாவது நாளாக பொதுமக்களை உள்ளே அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். விவேகானந்தர் மண்டபத்தை பொறுத்தவரை பிரதமர் தியானம் செய்யக்கூடிய இடத்தில் பொதுமக்கள் யாரும் அனுமதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இங்கிருந்து படகு மூலமாக உள்ளே சென்று விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்துவிட்டு அவர்கள் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் சில நிபந்தனைகளுடன் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் உள்ளே அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் இதை மிகவும் தீவிரமாக கண்காணிப்பு செய்து சுற்றுலா பயணிகளை சோதனை செய்ததற்கு பிறகே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்தில் ஒலிபெருக்கியை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒலிபெருக்கியும் இதே இடத்தில் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக கண்காணிப்பு பணிகளை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று விவேகானந்த மண்டபம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றியும் கோஸ்ட்கார்ட் கடலோர காவல்படை வான் வழியாக ஹெலிகாப்டர் மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் பாதுகாப்பையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.